அக்கௌண்ட் ஓபன் பண்ணோடனே உங்களோட டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட லெஃப்ட் சைட் கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ரைட் சைட் கார்னர்ல கூட அந்த பிளஸ் சிம்பிள் வரலாம். அந்த பிளஸ் சிம்பிளை கிரியேட் பண்ணீங்கன்னா எஸ்கியூஎல் ஃபைல்னு ஒன்று இருக்கும், பைத்தான் ஒர்க் ஷீட்னு இருக்கும், நோட் புக்னு இருக்கும், கிட் ரெபாசிட்டரின்னு இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா எஸ்கியூஎல் ஃபைல். ஓகேங்களா? இப்போ ஆஸ் அ டேட்டா இன்ஜினியரா சில பேர் வந்து பைத்தான்ல கூட தே வில் டூ சம் ஒர்க். நம்ம எஸ்கியூஎல்ல பண்ற அளவுக்கு இந்த டேட்டா பேஸ்ல பைத்தான்ல பண்ண முடியாது. ஆனா பைத்தானை வச்சும் நம்மளால பண்ண முடியும். பட் நம்ம வந்து என்னன்னா பியூரா எஸ்கியூஎல் பேஸ்டு டேட்டா இன்ஜினியர். ஓகேங்களா? நம்ம பைத்தான் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கெடியூலிங், மானிட்டரிங் சின்ன சின்ன விஷயத்துக்காக யூஸ் பண்ணுவோமே தவிர கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் வந்து நம்ம பைத்தான்ல பண்ண போறது இல்ல. ஸோ வி ஆர் கோயிங் டு சூஸ் எஸ்கியூஎல் ஃபைல். இந்த இடத்துல ஒன்னுன்னு போட்டு ஒரு SQL query ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம வந்து queries-லாம் எழுத போறோம். நீங்க எப்படி ஆரக்கிள்லாம் queries வந்து சூஸ் பண்ணீங்களோ, ரைட் பண்ணீங்களோ அதே மாதிரியான பேஜஸ் தான் இது. இங்க நீங்க queries எழுத போறீங்க. ஆரக்கிள்ல ஒரு query-ய ரன் பண்ணணும் அப்படின்னா ஒன்னு கண்ட்ரோல் என்டர் கொடுப்பீங்க, இல்ல இந்த query-ய மார்க் பண்ணி ரன்ன்ற இந்த மாதிரி டேப் எங்கேயாவது இருக்கும் அங்க கொடுப்பீங்க. இங்கேயும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கு பாருங்க, யூசர் இன்டர்ஃபரன்ஸ்ல ரன்னுக்கான இது இருக்கு, ஆப்ஷன் இருக்கு. ஸோ வி கேன் சூஸ். ஓகேங்களா? அப்போ ஆரக்கிளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா டைரக்டா நீங்க ரன் பண்ணிருப்பீங்க. டிஃபால்ட்டா சில டேபிள்ஸ்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும், எம்ப்ளாயி டேபிள், டிபார்ட்மெண்ட் டேபிள், அந்த மாதிரி டேபிள்லாம் இருந்திருக்கும். இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒர்க் ஷீட். இதுல எதுவுமே உங்களுக்கு இல்ல இப்போதைக்கு. ஏன் எதுவுமே இல்ல அப்படின்னா நம்ம எந்த டேட்டா பேஸுமே இங்க சூஸ் பண்ணல. அப்படியே ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா சூஸ் டேட்டா பேஸ்னு இருக்கா, நான் இந்த டேட்டா பேஸ் சூஸ கிளிக் பண்றேன். அப்போ டிஃபால்ட்டாவே எனக்கு வந்து நிறைய டேட்டா பேஸ் கொடுத்துருக்கு. ஒன்று வந்து ஸ்னோஃபிளேக்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, லேர்னிங் டிபின்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, சாம்பிள் டேட்டான்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, யூசர் தினேஷ் 1994னு ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. இது வந்து டிஃபால்ட்டா அது கொடுத்த டேட்டா பேசஸ். ஓகேங்களா? இப்போ நான் இதுல எந்த டேட்டா பேஸ வேணாலும் கிளிக் பண்ணி நான் அதுல ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஆரக்கிள்ல எவ்வளவு ஈஸியாலாம் உங்களால பண்ண முடியாது. டிபியை சூஸ் பண்றது, சேஞ்ச் பண்றது. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த எந்த டேட்டா பேஸுமே யூஸ் பண்ண போறது இல்ல. நான் எனக்கான ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ண போறேன். டிபி அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி. அப்போ அதை கிரியேட் பண்றதுக்கான query என்ன? சி, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கான எல்லாத்துக்குமான query வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா கிரியேட் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டோட நேம். ஓகேங்களா? இப்போ ஆப்ஜெக்டோட கிரியேட் கொடுத்துட்டேன். ஆப்ஜெக்டோட நேம் என்ன? டேட்டாபேஸ். இப்போ டேபிள் கிரியேட் Data பண்றோம்னா என்ன கொடுக்கணும்? டேபிள். வியூன்னு create table கொடுத்தோம், table. வியூ கிரியேட் பண்ண போறோம்னா வியூன்னு கொடுக்க போறோம். ஏன்னா இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ். கிரியேட் டேட்டாபேஸ். அப்ப டேட்டாபேஸ்க்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஓகேங்களா? நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பேட்ச் 32ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்போ கிரியேட் டேட்டாபேஸ், அதுக்கான நேம். இப்ப கிரியேட் டேட்டாபேஸ் டிபின்னு கொடுத்தோம் அப்படின்னா டிபின்றத ஒரு நேமா கன்சிடர் பண்ணி அது ஒரு கிரியேட் ஆகும். ஸோ அதனாலதான் அது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னேன். ஸோ கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். டேட்டாபேஸ் ஹாஸ் பின் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. அப்படியே இந்த சைடு பாருங்க, பேட்ச் 32ன்னு வந்துருச்சா? நான் எதுவும் செலக்ட் பண்ணல, கிரியேட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த பேட்ச் 32ன்றது இருக்காது. ஏன்னா இன்னும் ஃபெட்ச் ஆகல. நான் ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பேட்ச் 32ன்றது வந்துடும். அதர் டேட்டா பேஸ் இருக்கு. இப்போ நான் வேற டேட்டா பேஸ்ல ஒர்க் பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணா போதும், மாறிடுச்சா ஸ்னோஃபிளேக்னு. ஸோ நம்ம இப்போ வந்து 32 டேட்டா பேஸ்லாம் ஒர்க் பண்ண போறோம். இந்த